யூனிக் வாஸ்து பில்டர் அப்படிங்கிற நம்ம சேனல் வந்து இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி காலையில் ஒரு 6 மணி 7 மணி டைமில் வந்து அது வந்து டேக் அவுட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாந்துல இருந்து அதை வந்து டேக் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த சேனல் மட்டும் இல்லாமல் அந்த சேனலில் வந்து எந்த ஒரு தகவலும் நம்ம வந்து போடவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அப்படிங்கிற இதில் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரைவேட்டில் போட்டிருக்காங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னாக்கா 1420க்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்கள் இருந்தாங்க. இப்போ 13ஆம் தேதி காலையில் வந்து 10 காணி காளிமலைக்கு போகலாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணும்போது யூடியூப் ஓப்பன் ஆகலை. அது வந்து ஃபுல்லாகவே சுற்றிக்கிட்டே இருந்தது. சரி, அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அப்போ டவர் சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ அடுத்து வந்து 14, 15, 16 அந்த தேதிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் விழா ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அதையும் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கல. இருந்தாலும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்பேன், அதே மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். சரி, அப்போ ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம சேனலை வந்து இன்னொருத்தர் வந்து கையகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி விஷயம் வந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இருந்தாலும் நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் கேட்டால் கூட அது வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறம் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காணொலியை வந்து நீங்கள் வந்து முழுமையாக பாருங்க. இந்த பதிவை பார்க்குற உங்களுக்கோ அல்லது உங்கள் நண்பர்கள் யாராவது இது மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நிச்சயமா அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அப்போ அந்த சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே நான் வந்து யூடியூப்ல வந்து வீடியோ போட முடியல, வீடியோ வந்து அப்ளை பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். அதை எந்த ஒரு சேனலுமே நான் வந்து அது பார்க்கவே இல்லை. அப்போ என்னடா பண்ணலாம், அப்போ நம்ம மக்களுக்கு வந்து எப்படி இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ இன்னொரு சேனல் வச்சிருந்தேன். அது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சரவணா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சிருந்தேன். இப்போ அந்த சேனலில் உள்ள பேரை மாற்றி தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூனிக் வாஸ்து பில்டர் 6.0 அப்படின்னு சொல்லி அந்த பெயரை வந்து சரி பண்ணிட்டு நான் அப்படிங்கிற பேரில் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ தொடர்ந்து நம்ம வந்து இந்த சேனலில் தான் நம்ம வந்து பயணிக்க போகிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள பழைய பேரில் உள்ள சேனலில் வந்து நீங்கள் யாராவது வீடியோ பார்க்குறீங்க அல்லது தவறான வேற ஏதாவது ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு வருது அப்படின்னாக்கா அப்போ அந்த சேனல்ல வந்து புதுசாக ஏதாவது வீடியோ வந்து யாராவது போடுறாங்க அப்படின்னா அதுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறத நான் வந்து உறுதிப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த காணொலியை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். அப்போ அந்த சேனல் வந்து எப்படியா நம்ம வந்து மீட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்போ அந்த நம்பிக்கை வந்து எப்படி இருந்தது அப்படின்னா அப்போ சைபர் கிரைம்ல வந்து புகார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர் சொன்னாரு. அப்போ கண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சைபர் கிரைம்ல வந்து ஆன்லைன்ல வந்து புகார் கொடுக்குறோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எஸ்ஆர்என்சி காவல் நிலையத்திலிருந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அப்படி கால் பண்ணலைன்னா கூட நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க அப்படின்னாங்க. அப்போ அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு புகார் கொடுக்கும்போது இது மாதிரி ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து உடனே என்ன பண்ணாங்க, சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்தாங்க. சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்து இப்போ அதனுடைய காப்பி எல்லாமே நான் வந்து இது கூட வந்து உங்களுக்கு வந்து தெரியறதுக்காக நான் வந்து இணைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து எப்படி இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க, நம்ம சேனல் வந்து என்ன மாதிரி பேர்ல வந்து இவங்க வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஸ்கிரீன்ஷாட் அந்த ஸ்கிரீன் வீடியோ எல்லாமே நான் வந்து இது கூட வந்து நான் உங்களுக்கு வந்து இணைச்சு தரப்போறேன். இப்போ முக்கியமா வந்து இந்த பதிவு வந்து எதுக்காக போட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழைய பேர்ல வரக்கூடிய அந்த வீடியோக்கும் யூனிக் வாஸ்து பில்டர் 6.0 அப்படிங்கிற பேர்ல இந்த இப்போ வரக்கூடிய வீடியோக்கும் சேனலுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் வந்து இவிபி பார்க் அவென்யூல இருந்து அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் மூலமா சரி மீண்டும் முயற்சி பண்றோம், அது வந்து எப்படியா ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா MSR ஃபவுண்டேஷன் MUJI@gmail.com அப்படிங்கிற அந்த இமெயில் ஐடியை வந்து முடக்கி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா ஒரு மெயில் ஐடி போடுறோம், கீழே வந்து பாஸ்வேர்டு போடுறோம், அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சா மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிற சூழ்நிலையில எனக்கும் அது வரல தான் தெரியும். அப்போ வந்து அந்த ஆனந்த் நண்பர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பர்சனல் பாஸ்வேர்டு உண்டா, அந்த பர்சனல் பாஸ்வேர்டு அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து நமக்கு தெரியும். அப்போ வந்து புதுசா ஒரு சிஸ்டத்துல வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது 3 விதமான கோடு கேட்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 14, 20, 15 அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று ஐடி கேட்கும். அந்த 3 ஐடியில வந்து இப்ப நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, மூன்று விதமான நம்பர் இருக்கும். அந்த 3 விதமான நம்பர்ல அது ஒரு நம்பர் வந்து நமக்கு தெரிஞ்ச நம்பரா இருக்கும். அந்த நம்பர் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நோட் பண்ணி வச்சிருப்போம். அந்த நோட் பண்ணி வச்சிருந்த நம்பரும் அந்த 3 நம்பர் வந்து புதுசா ஓபன் பண்ணும்போது அதுல வந்து நம்மகிட்ட இருக்கிற நம்பர்ல வந்து ஒரு நம்பர் வந்து அந்த நம்பரா இருக்கும். அந்த நம்பரை நம்ம வந்து கிளிக் பண்ணா மட்டும்தான் அது வந்து ஓப்பன் ஆகும். அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு வந்து லேட்டஸ்டா தான் தெரிய வந்தது. இது உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டா இது மாதிரி நீங்க வந்து நெட்ல போய் சர்ச் பண்ணி இதை வந்து நிச்சயமா நீங்க வந்து உங்க மெயில் ஐடி போட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிடுங்க. இந்த விஷயம் தெரியாததுனால நிறைய பேருக்கு இது மாதிரி வந்து இது போன்ற சின்ன விஷயங்கள் வந்து சின்ன நுணுக்கங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஈஸியா வந்து இதை வந்து
டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. டேக் ஓவர் பண்ணிட்டு டேக்கப் பண்ணதுனால மேலும் நம்ம போட்ட வீடியோவை நம்மளாலே பார்க்க முடியாது, மேற்கொண்டு வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கு. அதே நேரத்தில் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய அந்த சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் அப்படியே இருக்கும். லோகோ சேஞ்ச் பண்ணிடுறாங்க, நேம் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே அவங்க வந்து நிறைய அவங்களுடைய ஓன் வீடியோ எல்லாமே ஃபுல்லாகவே அப்லோட் பண்றாங்க. அப்போ வந்து அந்த வீடியோ வந்து எப்படி தெரியுது அப்படின்னா, 1 வீக்கு, 2 மந்த், 3 மந்த், 1 இயர் அப்படின்னு சொல்லி அதில் வந்து அந்த டிஸ்பிளேல காமிக்குது. அது எந்த மாதிரி சிஸ்டம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச நண்பர், நீங்க வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஏற்கனவே நீங்க வந்து சேனல் வச்சிருந்தாலும் சரி, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட பார்த்து நீங்க வந்து அதை சரி பண்ணிக்கோங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபேக்டர், பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி 2 விதமான ஒரு சிஸ்டம் கேட்குறாங்க. அப்போ இதை வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணாதான் உங்க சேனலையோ உங்க இமெயில் ஐடியோ வேற யாரும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அதை வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இது மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆள்கிட்ட வந்து நீங்க வந்து நிச்சயமா இதை வந்து கன்சல்ட் பண்ணி நீங்க வந்து சரி பண்றத புத்திசாலித்தனம். இப்போ என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சப்ஸ்கிரைபர்கள் வந்து நம்மள்ட்ட வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஏன் நீங்க வீடியோ போடல, வேற மாதிரி வருது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த யூனிக் வாஸ்து பில்டர் 6.0 அப்படிங்கிற சேனல்ல வந்து வாஸ்து பற்றிய தகவல்கள் வரும். அதுக்கப்புறம் உணவு பற்றிய தகவல்களும் சில நேரங்களில் வர வாய்ப்புகள் இருக்கு. அதையும் நீங்க வந்து நிச்சயமா பாருங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட, அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, இடம் வாங்குறது, இது மாதிரி நம்ம வாஸ்து ரிலேட்டடா எல்லா விதமான ஒரு வீடியோகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். எல்லாரும் ஆதரவு கொடுங்க. உங்களுக்கோ அல்லது உங்க நண்பர்கள் யாராவது யூடியூப் சேனல் வச்சிருந்தா இந்த காணொலியை வந்து அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிச்சயமா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து நிறைய காணொலிகள் வந்துட்டு இருக்கோம். சைடில் உள்ள பெல் பட்டனை கொஞ்சம் அமுக்குங்க. அப்பதான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சடனா வந்துகிட்டு இருக்கும். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வீரவேல் வெற்றிவேல். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.